தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து வருகின்றன. குறிப்பாக பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா என்ற எழுப்பறி முடிவுக்கு வந்து ஒரு வழியாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 10 இடங்களை பெற்றுள்ளது. அதில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரும் இயக்குநருமான தங்கர் பச்சான் பாமக கட்சியின் கடலூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாமக கட்சியில் சேர என்ன காரணம், சொந்த ஊர் என்பதால் கடலூர் தொகுதியை தேர்வு செய்தாரா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு சத்தியம் டிஜிட்டல் குழு இயக்குனர் தங்கர் பச்சானுடன் கலந்துரையாடியது. 2024 தேர்தலில் கடலூர் பாமக வேட்பாளரா எதிர்கொள்ள போறீங்க. இது நீண்ட நாள் கனவா இல்ல இப்போதைக்கு இருக்க அரசியல் சூழல் காரணமா எடுத்த முடிவா சார்? நீண்ட நாள் கனவுன்னா நான் 2004 நான் இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான கட்சிகள் கூட்டணியில் நான் நின்றுப்பேன். எனக்கு இது வரைக்கும் 4 முறை பல்வேறு கட்சிகள்ல இருந்து எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் இல்லை, ஏன்னா நான் என்னுடைய எழுத்து உண்டு, பேச்சு உண்டு, என்னுடைய திரைப்படம், அதன் வழியாக என்னோட அரசியல் மக்களோட நான் சந்திச்சுட்டு இருந்தேன். இப்ப கடலூர் மாவட்டத்துக்காக உன்னுடைய தீராத சிக்கல்கள் இருக்கு, தீர்க்கப்பட வேண்டியது. அதுக்காக அந்த மண்ணின் மைந்தனாக இந்த மண்ணை அதுக்குள்ள வளர்ந்தவன், அங்க வளர்ந்தவன் சாப்பிட்டது, அந்த தண்ணி தான் என்ன வளர்த்துருக்கு, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் நீங்க, அதனால இது உங்களுக்கு சாதகமான தொகுதி, அதாவது அந்த தொகுதியை பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க இதை தேர்வு செஞ்சீங்களா சார்? அப்படி இல்லம்மா, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக நான் இறங்குறேன். பாமக குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த அரசியலை மையப்படுத்துறாங்கன்றது பரவலா முன்வைக்கப்பட்ட கருத்து. பாஜக ஒரு மதம் சார்ந்த அரசியலை முன்னிறுத்தி அதுவும் பல விமர்சனங்களுக்கு ஆளாகிட்டு வருது. இந்த கூட்டணியில ஒரு வேட்பாளரா உங்களோட அடுத்த கட்ட நோக்கம் என்ன சார்? ரெண்டுமே தவறான தகவல். திட்டமிட்டு அரசியலை பிழைப்பாக நடத்துறவங்க சொல்றது, அப்பதான் அவங்க பிழைப்பை தொடர்ந்து செய்ய முடியும். அவங்கெல்லாம் இந்த மொழிக்கு எதிராக, இனத்துக்கு எதிராக இருக்கிறவங்க சொல்றது. அப்ப பாமக மாதிரி மொழிக்காக, மண்ணுக்காக, இனத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு வர்ற கட்சி எதுவுமே கிடையாது, தெரியுதுங்களா? எந்த கட்சியும், தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் முன்னெடுத்து போராடுறதை விடவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எல்லா போராட்டத்தையும் முன்னெடுக்கும், கடைசி வரைக்கும் அதுல உறுதியாகவும் நிற்கும். இதுதான் உண்மை, சரிங்களா? தவிர அந்த பாஜகவுக்கும் பாமகவும் இருக்கிற தேர்தல், இது வந்து வெறும் தேர்தலுக்கான உடன்பாடு மட்டும்தான். அது கொள்கை ரீதியான எந்த மாற்றங்களையும் அவங்க சமரசம் பண்ணிக்கல. சரியா? கூட்டணியா இதை நீங்க சொல்றீங்க? ஆமா. ஓகே சார். அடுத்து உங்களோட படங்கள் எல்லாத்துலயுமே சாமானிய மனிதர்களோட ஒரு போராட்டம் சார்ந்த வாழ்வியலை தான் நீங்க காட்டியிருப்பீங்க. இப்ப நீங்க இடம்பெற்றிருக்க கூட்டணியில விளிம்பு நிலை மக்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியும்னு நம்புறீங்களா? அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கா சார்? விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய பேர் என்ன? அது போராடின மாதிரி யாரு போராடி இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தோட எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து அது சாதிச்சிருக்கு. இதுவரைக்கும் எந்த அதிகாரத்தினுடைய பதவிக்கு வராமல் பல சாதனைகள் பண்ண கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதை பத்தி நான் ஒரு 10 பக்கம் சொல்ல முடியும். இப்போ மாநிலம் பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து தான் உங்களோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல தேசிய அளவுல என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்? தமிழ்நாடு கடந்த முறை 40 தொகுதிகள் 38 தொகுதிகள் திமுக வசம் இருந்திருக்கு. என்ன சாதிச்சிருக்காங்க? என்ன தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது என்ன? அந்த 38 எம்பிக்கள் மூலமாக என்ன கிடைச்சிருக்கு? அதுலயும் ஒண்ணுமே இல்ல. மீண்டும் மீண்டும் அதுல இருந்து பாதி பேர் மறுபடியும் நிறுத்துறாங்க. அதுல இருந்தே உங்களுக்கு புரிய வரும் என்னன்னு. அதுவும் இல்லாம உங்களோட அழகி படம் இப்ப 22 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கும் இப்ப நீங்க வேட்பாளரா வந்ததுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல அது சம்பந்தமே இல்லைங்க. அது தானா நடந்து, இது தானா நடந்தது. நான் வேட்பாளர் இருக்கிறதே சில மணி நேரங்களுக்கு முன்னாடி முடிவானது. அது அந்த தயாரிப்பாளர் முடிவெடுத்தது. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த படத்து மேல எந்த உரிமையும் கிடையாது. உங்க பல படங்கள் இருந்திருக்கு, இந்த படம் எதுக்கு ரீரிலீஸ் ஆகணும்னு ஏதாவது? அது தயாரிப்பாளர் விருப்பமா? ஏன்னா அடுத்தது தயாரிப்பாளரே அறிவிப்பார். அதுக்கான முன்னோட்டம் அது. அழகி 2 வர்றதுக்கு முன்னாடியான முன்னோட்டம் அது. அடுத்த படம் அதுதானே. அப்ப நீங்க இயக்க இருக்கீங்களா சார்? என்னமா? அழகி 2 பாகமும் நீங்க இயக்க இருக்கீங்களா? அது தயாரிப்பாளர் அறிவிப்பார். அதை நான் செய்யக்கூடாது, அதுக்காக நான் சொல்லாம இருக்கேன். சரிங்க சார், சரிங்க சார். இனிப்புல பல தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, உங்க அன்புக்கு நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்.